வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ஹங்கேரியில் இருக்கக்கூடிய அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஹங்கேரியை பற்றி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹங்கேரியில் பொதுவாக இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய காஸ்ட் ஆஃப் லிவிங் எப்படி இருக்கும், அங்கே நம்ம எப்படி சர்வைவ் ஆக முடியும், எந்த அளவுக்கு நம்ம சேவ் பண்ண முடியும் பணம் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவுடைய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதை கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கேரியில் அதிக சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஜாப்ஸை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். எக்ஸாக்டாக இந்த ஜாப்ஸுக்கு மட்டும்தான் சம்பளம் இவ்வளோ கொடுக்குறாங்களா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதிகம் சம்பளம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு ஜாப்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதை வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களோட ரிக்வெஸ்ட்டை கேட்டுட்டு நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் இந்த வீடியோ சம்மந்தமான நிறைய விஷயங்கள், இந்த மாதிரி ஃபாரினில் இருக்கக்கூடிய ஜாப்ஸ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து இந்த alltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்டில் கிளியராக நாங்கள் கொடுத்துருக்கோம். இதில் அடிஷ்னலாக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு வர்றப்போ ஜாபுடைய இந்த ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற நிறையா டீட்டெயில்டான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த www.alltechinformation.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். இந்த ஹங்கேரி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதவிதமான ஜாப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரெஷர்ஸ்க்கான ஜாப்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது, ஸ்கில்டு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அன்ஸ்கில்டு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலுக்கான ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கக்கூடிய நிறைய ஜாப்ஸை பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வெப்சைட்டில் கிளியராக நாங்கள் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் இந்த வெப்சைட்குள்ளே போய் அதையும் இன்னும் கொஞ்சம் கூடி நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, அப்ராக்சிமேட்டாக அந்த ஜாப்ஸுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும், அதே மாதிரி அந்த ஜாப்ஸுக்கு என்ன மாதிரியான சம்பளம் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பேயிங் ஜாப்ஸ் அப்படின்னா எவ்ரி இயர் இது வந்து ஒரு சில இடங்களில் மாற்றங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. பட் இருந்தாலும் ஆவரேஜாக நம்ம எடுத்திருக்கோம் ஒரு சில ஜாப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வருடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பேக்கேஜ் வாங்குறதுக்கான ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஜாப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் முதல் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. இந்திய பணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், நாட் த எக்ஸாக்ட் ஃபிகர், தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக இருக்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடங்களுக்கு மேலே அனுபவம் இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு குறைஞ்சது ஒரு 4 இல்லை 4.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இல்லை ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கூடி இந்திய பணத்தை வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எல்லாமே உங்களோட குவாலிஃபிகேஷனை பொறுத்து, உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து, உங்களோட முன் அனுபவத்தை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் அப்படிங்கிறது கொடுக்கப்படுதுங்க. இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக அங்கே இருக்கக்கூடிய லோக்கலைட்ஸ், அதாவது ஹங்கேரியன்ஸ் வந்து நிறைய பேர் இந்த ஜாபில் இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் நிறைய ஃபாரினர்ஸும் ஒர்க் பண்ணுறவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு இந்த ஜாபுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க மாதத்துக்கு. இரண்டாவது ஜாப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, இவங்களுக்கும் நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கப்படுதுங்க. இது ஹங்கேரியில் மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு நல்ல ஒரு சம்பளம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தாங்க நிஜம். இப்போ இவங்களுக்கும் அனுபவம் குறைஞ்சது உங்களுக்கு ஒரு 7 வருடம் 8 வருடங்களுக்கு மேலே ஆஸ் அ மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டாக அனுபவம் இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஹங்கேரியன் ஃபாரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மில்லியனுக்கு மேலே வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்திய பணத்துக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக ஒரு 4.25 லட்சத்துக்கு மேலே வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா இந்த சம்பளமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஃபிகர் தாங்க. தயவு செஞ்சு இதை டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் எக்ஸாக்ட் ஃபிகர் வாட் ஐ வில் கெட் அஸ் அ சேலரி அப்படிங்கிறத நினைக்க வேண்டாம். ஏன்னா இது எல்லாமே நீங்கள் எப்படி ஒரு இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன முன் அனுபவம் இருக்குது, என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, ஸ்கில்டாக இருக்கீங்களாங்கிறத எல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த சம்பளம் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்படுது. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 7-8 வருட அனுபவம் இருக்குது மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். இந்த சேலரியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஃபிகர் தான், இது வந்து நாட் த நெட் ஃபிகருங்க. இதில் உங்களுக்கு டிடக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கும், உங்கள் டாக்ஸஸ் எல்லாம் கழிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கழிச்சது போக இல் கெட் சம் ஃபிகர், அதாவது அரௌண்ட் ஒரு 10 to 12% வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் கெட் ரெடியூஸ் ஃப்ரம் யுவர் கிராஸ் சேலரி அப்படிங்கிறத அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் கேர்லையும் ஃபினான்ஸ் செக்டார்லையும் இருக்கக்கூடிய சிஇஓஸ்ங்க, இது வந்து ஒரு டாப் பொசிஷன். சிஇஓ அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஏன்னா இஃப் யூ ஹேவ் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் 15-20 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியிலையோ இல்லை உங்களுக்கு ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியிலையோ இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஒரு டீசெண்டான பேக்கேஜ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது இல்லாமல் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபீஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் அத்லெட்ஸுங்க, இவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சம்பளம் கொடுக்கப்படுது. ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு
அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டவுட்டாக இருக்கிறவங்க நம்மகிட்டயே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்காங்க. சார் நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் வந்து ஒரு கோச்சாக எங்கேயாவது ஜாயின் பண்ணலாமா, அந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸோ பட் ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வேலைகளில் இந்த வேலையும் இருக்குது. நீங்கள் ஒரு அஃபிஷியல் ஸ்போர்ட்ஸ் பர்சனாவோ ஒரு அத்லட்டாவோ இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கோச்சாவோ எங்கேயாவது ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூ வில் ஆல்சோ கெட் பெய்ட். அதாவது எப்படின்னா ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷனுங்க. இது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பற்றி சொல்லவே வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் எவர்கிரீன் ஜாப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இதில் இருக்கக்கூடிய ஹெட் பொசிஷன்ஸ்ங்க, இதில் இருக்கக்கூடிய த டாப் பொசிஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வைஸ் பிரசிடென்ட்டாக இருக்கலாம், டைரக்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசென்ட்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுது. எவ்வளோ சார் உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் யூஆர் எக்ஸ்பீரியன்ஸ் மோர் தென் ஒரு 10-15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா யூ மே கெட் அரவுண்ட் ஒரு 1.4 மில்லியன் HUF வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 1.4 மில்லியன் HUF அப்படின்னா அந்த 2 மில்லியனுக்கு 4.25 லட்சம் சொன்னேன் இல்லைங்களா, அதில் ஒரு பாகத்தை கழிச்சிட்டிங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 4 லட்ச ரூபாய் உங்களுக்கு இந்திய பணத்துக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா கரன்சி கன்வெர்ட்டரில் போட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஒரு சீனியர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக இருந்தீங்கன்னா ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஒரு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் ஒரு சீனியர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு HUFல ஒரு 1.3 மில்லியன் வாங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 லேக்ஸ் இல்லைனா 3.4 லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்திய பணத்துக்கு. ஸோ இது ஒரு டீசெண்டான பேக்கேஜுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் டிடக்ஷன்ஸ் எல்லாம் போனாலும் ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி வந்து உங்கள் கையில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம சொல்கிற எல்லா விஷயங்களும் தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. கமெண்ட்டில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க எனக்கு ஹங்கேரியெல்லாம் வேலை கிடைக்கவே கிடைக்காது. கனடாவை பற்றி கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. ஸோ கனடாவை பற்றி வீடியோ போடுறப்போ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது, பட் ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஆல்ரெடி இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை கிடையாது, ஒருத்தங்க கூட உள்ளே வர முடியாது, ஒருத்தங்க கூட இங்கே வேலையே கிடைக்காது, யாருக்குமே வேலை கிடைக்காது அப்படின்னு அப்படி ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஸோ ஃபாரின்லேருந்து போய் வேலை செய்கிறவங்க யாருமே கிடையாதா? ஜாப்ஸ் அப்படிங்கிறத பொறுத்தளவுக்கு நீங்கள் எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கீங்க, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, என்ன குவாலிஃபிகேஷன் வச்சுருக்கீங்க, என்ன ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு பேசுங்க. தயவு செஞ்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறக்காக உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அது எப்போவுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, வேலை கிடைக்காது, கனடாலலாம் வாய்ப்பே கிடையாது அப்படி இப்படின்னு. அதே மாதிரி தான் ஹங்கேரியும் நான் சொல்கிறேன். ஹங்கேரின்னு போட்ட உடனே ஹங்கேரியிலலாம் வேலை வாய்ப்புகளே கிடையாது, நிறைய பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. எஸ், வேலை இல்லாமல் இருக்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் எல்லா கண்ட்ரிலையுமே இருக்குங்க. அதுக்காக நான் வேலை தேடினா எனக்கு வேலை கிடைக்காம இருக்க போதானா? அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இஃப் த கம்பெனி இஸ் சாட்டிஸ்ஃபைட் வித் யூ, கம்பெனி கிட்ட இந்த பர்சன் எனக்கு ஸ்கில்டாக இருக்காருன்னு தெரிஞ்சுட்டா என்ன சேலரி வேணாலும் கொடுத்து உங்களை எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நீங்கள் உங்களே மற்ற கமெண்ட்ஸை பார்த்தோ மற்றவங்க பேசுகிறத உங்களை டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்களை பேசியோ வந்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணலாம். இது வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். எனக்கு ஹங்கேரி தான் போகணும், இல்லை எனக்கு கனடா தான் போகணும், எனக்கு US தான் போகணும், எனக்கு சிங்கப்பூர் தான் போகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்படியாவது நான் போவேன் சார், எனக்கு அந்த ஜாப் டார்கெட் ஜாப் அப்படிங்கிறது எப்படியாவது நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போயே ஆவேன் அப்படின்னு இருக்கிறவங்க சரிங்களா, டெடிக்கேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இதுதாங்க உண்மை. ஸோ வேலை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, வேலைகள் இருந்துட்டு தான் இருக்குது. ஜாப் மார்க்கெட் அப்படிங்கிறது கிராஜுவலாக எவ்ரி இயர் இட் இஸ் க்ரோயிங்க. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் மாற்றமே கிடையாது. ஸோ அதனால் டிமோட்டிவேஷன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்தவங்களோட பார்வையில் அது வேலை இல்லாமல் இருக்கலாம், இல்லை எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கலாம். கனடாவில் நிறைய பேர் சொல்கிறாங்க வேலையே இல்லைன்னு சொல்கிறாங்க, அதனால் நானும் அப்ளை பண்ண மாட்டேன், எனக்கு இப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது அவங்களோட மைண்ட் செட். சரிங்களா, அதனால் அதை நீங்கள் அப்படியே பார்க் பண்ணி வச்சுருங்க. எனக்கு வேலை வேணும் கனடாவில், இல்லை எனக்கு ஹங்கேரியில் வேலை வேணும், நான் ஹங்கேரி போகணும் சார், எனக்கு அங்கே 4 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், இதுதான் என்னுடைய டார்கெட் அப்படின்னு நீங்கள் நினச்சி அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க. இந்த விஷயத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ நெகட்டிவ் டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள பார்த்தோம், நெகட்டிவ் கமெண்ட்ஸை பார்த்தோம் நீங்கள் பெருசாக பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ட்ராக் மாறிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? இல்லை, திரும்பி நம்ம ட்ராக் லெட்ஸ் கம் பேக் டு த ட்ராக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், சீனியர் ரிப்போர்ட்டர்ஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸு அண்ட் அதர் ஸ்கில்டு ப்ரொஃபஷனல்ஸ், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பேக்கேஜ் ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு கொடுக்கப்படுதுங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்ம சொன்ன இந்த கேட்டகரியில் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பேக்கேஜ் வாங்குறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இப்போ சொன்னது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்குங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சொல்லலாம் சார் எனக்கு 1 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பட் ஐ நெவர், எனக்கு என்னோட இண்டஸ்ட்ரியில் 6 மாதம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஹோம் கண்ட்ரியில் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பேக்கேஜ் கிடைக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே ஸ்கில்ட் பர்சன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பர்சன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க.
பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இப்போ இருக்கக்கூடிய இவங்களுக்கு தான் அதிக பேக்கேஜ் கொடுக்கப்படுதா, மற்றவங்களுக்கெல்லாம் வேலை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை இருக்குங்க. அதுலேயும் ஒரு சில வேலைகள் வேணால் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ஜென்ரல் ஆஃபீஸ் மேனேஜராக இருந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் பேக்கேஜ் வாங்கலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டில் ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் வந்து இது ஹெச்ஆர் சம்மந்தப்பட்டது, இவங்களும் ஓரளவுக்கு டீசென்ட் பேக்கேஜ் வாங்குறாங்க. அது இல்லாமல் ஹெச்ஆர் அசிஸ்டன்ட், ஹியூமன் ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட், மேனேஜருக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அசிஸ்டன்ட்ஸ், அடுத்தது ஃபினான்ஸில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க, அடுத்தது கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர்ஸ், கஸ்டமர் சர்வீஸில் இருக்கக்கூடிய அதர் எம்ப்ளாயீஸ் அண்ட் ஜென்ரல் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர்ஸ்ங்க, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்ங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு ஒரு டீசெண்டான பேக்கேஜ் கொடுக்கப்படுதுங்க. பொதுவாக ஹங்கேரி அப்படி நீங்கள் எடுத்தீங்கனாலே நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பேக்கேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் சொன்னது வந்து ஹங்கேரியில் இருக்கக்கூடிய ஜாப்ஸை பற்றி மட்டும்தான். அதாவது ஹங்கேரிக்கு எப்படி போகணும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த www.altecinformation.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்போம். பட் இருந்தாலும் இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல முடிஞ்சால் நான் லிஸ்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன ஜாப் போர்ட்டல்ஸ் எல்லாம் இருக்குது ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் இந்தியா, இல்லை நீங்கள் இஃப் யூ ஆர் சிட்டிங் இன் பங்களாதேஷ், ஏதாவது வேறு கண்ட்ரி ஆஸ் அ ஃபாரினராக நான் ஹங்கேரிக்கு போகணும். பட் ஹங்கேரிக்கு போகணுன்னா என்ன மாதிரி ஜாப் போர்ட்டல்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயிலை இங்கேயோ ரெண்டில் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ அந்த வெப்சைட், அந்த வெப் போர்ட்டல்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஜாப் போர்ட்டல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹங்கேரியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஜாப் போர்ட்டல்ஸ் வந்து அவங்களோட லாங்குவேஜ்குள்ளே நீங்கள் போன உடனே நீங்கள் பார்த்தோன்னே பயந்துட வேண்டாம், ஐயோ சார் வந்து இங்கே போட்டிருக்காரு, இது வந்து உள்ளே போனீங்க வேறு ஏதாவது லாங்குவேஜ் போதே அப்படின்னாலாம் எதுவும் கிடையாது. பக்கத்துலேயே மேலே ரைட் அண்ட் சைட் டாப் கார்னரில் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷ் அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்ப்ளீட் பேஜே இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு வந்துடும். டைரெக்டாக நீங்கள் அதில் ரெஜிஸ்டர் பண்ணி உங்கள் ரெஸ்யூமேவை நீங்கள் அனுப்பலாம். ரெஸ்யூமே அப்படின்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது என்னென்னா, இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ரெஸ்யூம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க் பண்ணி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் ஹங்கேரி தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹங்கேரிக்கு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயர்ஸும் ரெக்ரூட்டர்ஸும் என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரெஸ்யூமேவேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரெஸ்யூமேவே டிராஃப்ட் பண்ணுங்கள். தட் இஸ் கஸ்டமைஸ் பண்ணுங்கள். டெய்லர் மேடாக இருக்கணும் ஒவ்வொரு ஜாபுக்கும். ஸோ அந்த மாதிரி ரெஸ்யூமேவை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 2 to 5 ஜாப்ஸ் உங்களுக்கு ரிப்ளை வரக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்ன சார் 100 ஜாப்ஸுக்கு 2-3 தான் ரிப்ளை வருமா? அதுவே கஷ்டம் தான். ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கில்டாக இருந்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு 100-200 அனுப்பிச்சிட்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டு ஐயோ எனக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். யூ ஹேவ் டு கீப் ஆன் அப்ளை. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஹங்கேரி தான் போகணுன்னு முடிவு பண்ணால் எந்த விதத்துலையும் டிமோட்டிவேட் ஆகாமல் ட்ரை பண்ணிங்கன்னா யூ வில் ஆல்சோ கெட் அ ஜாப் அண்ட் யூ கேன் ஆல்சோ கெட் செட்டில்ட் இன் ஹங்கேரி ஃபார் ஷோர். சரிங்களா? ஸோ அதனால் இதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சொல்ல எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வேலைவாய்ப்புகளை வாங்கி கொடுக்கக்கூடிய நிறுவனம் கிடையாது. நீங்களே எப்படி இண்டிவிஜுவலாக டைரெக்டாக ஹங்கேரிக்கு அப்ளை பண்ணி அங்கே ஜாப் வாங்கி செட்டில் ஆகிறதுங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனல் ஒரு வீடியோ தான் இது. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் கூட நீங்கள் சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ அந்த வீடியோஸை தான் நாங்கள் மேக் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் ஹங்கேரியில் போய் வேலைவாய்ப்புகளை வாங்கி செட்டில் ஆக எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.